தனுஷ் சிவகார்த்திகேயன் மீண்டும் இணைந்து நடிக்கிறாங்களா? இயக்குனர் இவர்தானா? வேற லெவல் காம்போவா இருக்கே. சூர்யா நடிப்பதாக இருந்த புறநானூறு திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் மற்றும் தனுஷ் இணைந்து நடிப்பதாக பேசப்பட்டு வருகின்றது. சிவகார்த்திகேயன் தற்போது அமரன் மற்றும் SK23 ஆகிய படங்களில் பிஸியாக நடித்து வருகின்றார். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகி வரும் அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயனின் திரைப்பயணத்திலேயே மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. ராணுவ வீரராக நடிக்கும் சிவகார்த்திகேயன் அந்த ரோலுக்காக தன்னை டோட்டலாக மாற்றியுள்ளார். அவரின் கடுமையான உழைப்பு அமரன் டீசரை பார்க்கும் போதே நமக்கு தெரிகின்றது. இப்படத்தை தொடர்ந்து AR முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகும் SK23 திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். இந்த படத்திலும் சிவகார்த்திகேயன் முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசமான ஒரு ரோலில் நடித்து வருவதாக தகவல்கள் வருகின்றன. SK23 திரைப்படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தியின் இயக்கத்தில் நடிக்க உள்ளார். இவ்வாறு அடுத்தடுத்து பிஸியாக பல படங்களில் நடித்து வரும் சிவகார்த்திகேயன் சூரரை போற்றி இயக்குனர் சுதா குங்காராவின் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாக பேசப்பட்டு வருகின்றன. சூர்யாவை வைத்து மீண்டும் புறநானூறு என்ற திரைப்படத்தை இயக்க இருந்தார் சுதா குங்காரா. ஆனால் அப்படம் சில காரணங்களால் தள்ளி போயிருப்பதாக சுதா குங்காரா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஆனால் இப்படம் தள்ளி போகவில்லை, கைவிடப்பட்டதாக பேசப்பட்டு வந்தன. ஒருவேளை இப்படம் மீண்டும் துவங்கினால் சூர்யா கண்டிப்பாக இருக்க மாட்டார் என்றும் அவருக்கு பதில் வேறொரு ஹீரோ நடிப்பார் என்றும் பேசப்பட்டது. இந்த நிலையில் சுதா குங்காரா புறநானூறு திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனை நடிக்க வைக்கலாம் என முயற்சித்தார் என்றும் தகவல்கள் வந்தன. இதையடுத்து புறநானூறு திரைப்படத்தில் சூர்யாவுக்கு பதில் தனுஷ் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இந்த நிலையில் புறநானூறு திரைப்படத்தில் சூர்யா நடிக்க இருந்த கதாபாத்திரத்தில் தனுஷும் துல்கர் சல்மான் நடிப்பதாக, இந்த ரோலில் சிவகார்த்திகேயனும் நடிப்பதாக ஒரு சிலர் சோஷியல் மீடியாவில் கூறி வருகின்றனர். ஆனால் இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்றும் தனுஷ் மட்டும்தான் புறநானூறு படத்தில் நடிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. துல்கர் சல்மானுக்கு பதில் சிவகார்த்திகேயன் நடிப்பதாக சொல்வதில் எந்த உண்மையும் இல்லையாம். அதெல்லாம் வெறும் வதந்திதான் என்றும் தகவல் வந்துள்ளது. இதையடுத்து புறநானூறு படத்தில் சூர்யா நடிப்பாரா, தனுஷ் நடிப்பாரா, சிவகார்த்திகேயன் நடிப்பாரா என ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்கின்றனர். இந்த குழப்பத்திற்கு எல்லாம் படக்குழு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டால் மட்டுமே இதற்கு தீர்வு காண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.